स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஸ்ருத்வா சோஸ்திரம் நிர்குணஸ்தம் சமஸ்தமோகம் பிரம்மே சாத்யைஹி நாகமித்ய பிரஜாதே சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகாத் தார்க்ஷ்யாரூடகः பிரேக்ஷிதோ புரஸ்தாத். ஆதிமூலமேன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக பக்தனை காப்பாத்தனம்ன்ற ஒரு வேகத்துல அலை கொலைய நிலை கொலைய மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பா நீ வைகுண்டத்திலேருந்து கிளம்பினியாமேன்னு இந்த 8வது ஸ்லோகத்துல அவர் வரக்கூடிய வேகத்தையும் பரபரப்பையும் அழகையும் பக்தி பூர்வமாக நாராயண பட்டத்திரி வர்ணிச்சிருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய வாழைப்பந்தல் என்ற ஒரு கிராமம். இது காஞ்சிபுரம் மாவட்டத்திலே காஞ்சிபுரம் ஆற்காடு கூட்ரோடிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே நாம் இதோ உற்சவரான அமிர்தவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். மூலமூர்த்தியாக இங்கு பெருந்தேவி தாயார் எழுந்தருளி இருக்கின்றாள். பாலாலயம் அமைக்க பெற்றிருப்பதால் மூலமூர்த்தியை எடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் உற்சவமூர்த்தியாக அமிர்தவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை இதோ அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆச்சரியமான ஒரு திருமேனி, அமர்ந்த திருக்கோலம், சாந்தமான ஒரு திருமுகம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த திருக்கோயிலிலே அனைத்து மூர்த்திகளும் தன்னுடைய நேத்திர சேவையை, அதாவது அகல விரித்த திறந்த கண்களோடு நமக்கு ஆச்சரியமாக காட்சியை அளிக்கின்றார்கள். அதே போல அமிர்தவல்லி தாயாரும் தன்னுடைய கண்களை அகல விரித்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய திவ்யமான ஒரு தரிசனம். நீண்ட நாசியோடும் சிரித்த முகத்தோடும் அழகான கர்ணபத்திரங்களை சார்த்திக் கொண்டு 4 கைகளிலே இதோ 2 கைகளிலே தாமரை பூவை ஏந்தி இருப்பதை தரிசிக்கின்றோம். 3வது ஹஸ்தமானது அபய ஹஸ்தமாகவும் 4வது ஹஸ்தமானது வரத ஹஸ்தமாகவும் காட்சியளிக்கக்கூடிய தாயார் நீலக்கல் சிகப்புக்கள் பதிக்கப்பட்ட பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த திருமாங்கல்யத்தையும் தான் அணிந்து கொண்டு ஆச்சரியமாக காட்சியளிக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயாருடைய திவ்ய காரத்தியோடு இதே திருக்கோயிலிலே சுதர்சன மூர்த்தியானவர் சிறிய உருவத்திலே நமக்கு அழகாக உற்சவ மூர்த்தியாக காட்சியை அளிக்க, அது மட்டுமல்லாமல் உற்சவர் பேரர் வரதராஜ பெருமாளாக சங்கு சக்கரத்துடன் நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய இந்த திவ்ய தரிசனங்களோடு இதோ ஆச்சரியமான மற்றொரு வைபவம். இங்கே ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூதேவி நாச்சியாரும் நமக்கு தனியாக இங்கு காட்சியை அளிக்கின்றார்கள். ஏன் இந்த திருக்கோலம்? பிறகுதான் இந்த சரித்திரம் நமக்கு கவனத்திற்கு வந்தது. வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீதேவியும் பூதேவியும் விட்டுவிட்டு தான் கருடன் மேல் ஏறி கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக பகவான் சென்றிருப்பதாலோ என்னவோ நம்முடைய சரித்திரத்திற்கு ஏற்ற ஒற்றுமையாக இரு தாயாரும் நமக்கு தனியாக காட்சியை அளிக்கின்றார்கள். அதிலே ஸ்ரீதேவி நாச்சியார் அழகான முகத்துடன் உயர்ந்த திலகத்தை தான் சார்த்திக் கொண்டு கிரீடங்கள் பளபளக்க இடது கையிலே தாமரை பூவை தான் தாங்கிக் கொண்டு எல்லா விக்கிரகங்களும் போல ஸ்ரீதேவியும் கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு நமக்கு பச்சை வஸ்திரத்துடன் காட்சியளிக்கக்கூடிய பிராட்டியினுடைய திருவடி சேவையும்
நாம் இங்கு ஆச்சரியமாக அடைய முடிகின்றது. மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் கிரீடத்துடனும் திலகத்துடனும் வலது கை தாமரையை வைத்துக் கொண்டு கண்களை திறந்து கொண்டு இவ்வளவு பரபரக்க நம்முடைய எம்பெருமான் எங்கே சென்றிருக்கின்றார் என்று தெரியவில்லையே என்று இருவரும் பேசிக் கொண்டிருப்பது போல கண்கள் அகல விரித்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய உபய நாச்சிமார்கள் மட்டும் தனியாக சேவையளிக்கக்கூடிய அழகான திவ்ய வைபவத்தோடு நாம் நாராயணியத்தின் பகவான் வைகுண்டத்தில் இருந்து கருடன் மேலே பறந்து வரக்கூடிய காட்சியை பட்டத்திரி தொடரக்கூடிய வைபவத்திற்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பா சர்வாத்மத்வம் பூரி காருண்யவேகாத் தார்க்ஷ்யாரூடகா பிரேக்ஷிதோபு புரஸ்தாத். கருடன் பேர்ல குருவாயூரப்பா நீ ஏறிண்ட, கருடன் உன்னுடைய வேகத்துக்கு ஏத்தா மாதிரி வரலன்னு கருடன் பேர்ல கோபம் வந்துருத்தான், பிடிச்சு தள்ளுறார் ரெக்கைய. அப்போ கருடன் அவர் போற வேகம் தானே, அசாத்தியமான வேகம் தான். இருந்தாலும் பக்தர்களை காப்பாற்றக்கூடிய உன்னுடைய மனோவேகம் அதிகமா இருக்கிறதுனால கோபம் வந்துருத்தான் பகவானுக்கு. யார் பேர்ல? எவன் வாகனமாகவும் கொடியாகவும் சதா சர்வகாலம் இருக்கானோ அத கருடன் பேர்ல கோச்சு இன்னைக்கு என்னமோ நீ வேகமா போக மாட்டேன்றேன்னு குதிச்சுட்ட குருவாயூரப்பா. கருடன் பேர்ல இருந்து குதிச்சவர் என்ன பண்ணாரா, கருடனை ஒரு கையில பிடிச்சிட்டாரா. தாட்சியாரூட பிரேக்ஷிதோ புரஸ்தாத். கருடனை ஒரு கையில பிடிச்சிட்டார். கருடனை ஒரு கையில பிடிச்சுப்பானே, எப்ப அவன் உன்னுடைய வேகத்துக்கு ஏத்த மாதிரி போலேன்னு உனக்கு ஒத்து வரலையோ கருடனை அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதானே. அந்த ஒரு கனத்தை வேற எதுக்காக கையில தூக்கிட்டு கருடனை முன்னாடி முன்னாடி காமிச்சிட்டு வரணும்னார். பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா உன்னுடைய லீலை எனக்கு புரிஞ்சுடுத்து. கருடன் பேர்ல கோச்சுண்ட, ஆனா அவனை கையில பிடிச்சுக்காம நீ அந்த கருடனை தனியா விட்டுட்டு வந்திருந்தேன்னா உனக்கு மரியாதையே இருந்திருக்காதுன்னு உனக்கு தெரியும். ஏன் தெரியுமா, இந்த கஜேந்திர ஆழ்வான் சுண்டோக்ஷிப்தைகைன்னு தாமரப்பூவை கையில வச்சுட்டு மகாவிஷ்ணுவ ஆதி மூலமேனு கூட்டுட்டோம். அவர் வருவார்னு எதிர்பார்த்து இருக்கிற மகாவிஷ்ணு யாருன்னா கருடன் முன்னாடி பறந்து வர கருடன் மேல உட்கார்ந்து மகாவிஷ்ணுவனுடைய ரெண்டு காலையும் கருடன் தாங்கிட்டு இருக்க கருட வாகனமாக எந்த சுவாமி வராரோ அவர்தான் மகாவிஷ்ணு. அவர்கிட்டதான் இந்த பூவை கொடுக்கணும். வேற யாராவது வந்தா அவர் நம்மளை ஏமாத்துறதுக்காக வரவர் அவருக்கு இந்த பூவை கொடுக்க கூடாதுன்னு கருடனோட எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும். கருடன் பேர்ல கோச்சுண்டு அவரை கீழே போட்டுட்டு அவன் இல்லாம போனா நமக்கு மரியாதை கிடைக்காதேன்னு நான் மகாவிஷ்ணுதான் மகாவிஷ்ணுதான் சொல்ற மாதிரி ஒரு கையால கருடனை முன்னாடி முன்னாடி அந்த யானைக்கு காமிச்சுண்டே தாட்சியாரூடக பிரேக்ஷிதோ புரஸ்தாத். கருடனை ஒரு கையில பிடிச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில சக்கரத்தை மகாலட்சுமி வேகமா தாங்கிட்டு இருக்கா, அதை அப்படி போட்டு இருக்கார். தானே வேகமா பறந்து வரார். கருடன் இல்லாம குருவாயூரப்பா நீ பறந்து வரக்கூடிய வேகம் இருக்க, அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும்னு இந்த ஸ்லோகத்துல கஜேந்திர மோட்சத்துல குருவாயூர்ல ஆசைப்படுறேன். அந்த வேகத்துக்கு ஒரு பேர் வைக்கணுமே. பாகவதத்துல பேர் வைக்கல, விஷ்ணு புராணத்துல வைக்கல, ஆழ்வார்கள் வைக்கல, கம்பர் கூட ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திலையும் கஜேந்திர மோட்சத்தினுடைய பெருமையை ஒவ்வொரு பாசுரமா வர்ணிச்சிருக்கார். அவர்கள்லாம் கூட இந்த பேரை வைக்கல, ஆனா குருவாயூர்ல எனக்கு தோன்றதுன்னார். பட்டத்திரியை குருவாயூரப்பன் கேட்டாராம், நான் வர வேகத்துக்கு என்ன பெயர் வைக்க முடியும், எனக்கு ஒன்னும் புரியலையேனார். இதோ வச்சுட்டோம் பாருன்னார் அந்த ஸ்லோகத்துல. சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகாத். காருண்ய வேகம்னு நாராயணியத்துல தான் பட்டத்திரி கஜேந்திர மோட்சத்துல கருடனை கூட கையில பிடிச்சுண்டு சுவாமி வந்த வேகம் இருக்கே அதோட பேர் காருண்ய வேகம்னு பேரை வச்சாராம். ஆனை காத்தோர் ஆனை கொன்று அன்றியாயர் பிள்ளையாய்னு ஆழ்வார் வர்ணிச்சார். கருணையே உருவெடுத்த வேகமா. அது என்ன காருண்ய வேகம்னார் குருவாயூரப்பன். பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா உலகத்துல இதுவரைக்கும் ரெண்டு வேகம் தாண்டா வசந்ததா இருந்தது. ஒன்னு வாயு வேகம், இன்னொன்னு மனோவேகம். காத்து இருக்க அது எங்க பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும், காத்தை யாரும் அடக்கவே முடியாது. ஆக வசந்தது வாயு வேகம். அதையும் தூக்கி சாப்பிடுற வேகம் என்னன்னா பக்தர்களான எங்களுடைய மனோவேகம். நாங்க பாட்டுக்கு குருவாயூர்ல உட்காந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டே இருப்போம், வீட்டுல உட்காண்டே நாராயணியத்தை கேட்டுட்டே இருப்போம். ஆனா எங்க மனசால எங்க வேணாலும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட முடியும். அப்ப அந்த காத்தை விட வேகமா சஞ்சாரம் பண்றது எங்களுடைய மனோவேகம். வாயு வேகத்தையும் தாண்டி மனோவேகத்தையும் தாண்டி ஒரு பக்தன் ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா, நாராயணா, குருவாயூரப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டான்னா
அவனை காப்பாத்துறதுக்காக நீ எல்லாரையும் மறந்து ரொம்ப வேண்டியவாள கூட விரோதம் பண்ணிண்டு ஒரு வேகத்துல அலை கொலைய நிலை கொலைய ஓடி வரைய அது வாயு வேகமும் இல்ல மனோவேகமும் இல்ல எல்லாத்த விட வசந்த சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவே காத்து தார்க்ஷ்யாரூடக பிரேக்ஷிதோ புரஸ்தாத். அதுக்கு காருண்ய வேகம்னு நாராயண பட்டத்திரி ஒத்தரதான் பேர் வச்சாராம். அதனால்தான் குருவாயூர்ல இந்த ஸ்லோகத்துக்கு சொல்றது உண்டு. பரம பாகவதோத்தமர் பூந்தானம்னு ஒருத்தர் இருந்தார் குருவாயூர்ல. பாகவத சப்தாகங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பார். அவர் தினமுமே ராத்திரி நடைய அடைக்கச்சே குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணாம வீட்டுல போய் படுக்க மாட்டாராம். ஒரு நாள் அவர் பக்கத்து ஊர்ல இருக்கிற கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு பூந்தானம் திரும்பிண்டே இருக்கார். ராத்திரி ஆயிடுத்து, காட்டு பகுதி, அங்க இருக்கிற திருடாள்லாம் அவரை சுத்தின்ட்டா, கத்திய வச்சுட்டு மிரட்டா. பூந்தானத்துக்கு சமஸ்கிருதமே தெரியாது. இருந்தாலும் அந்த கஜேந்திர மோக்ஷ கதை ஞாபகத்துக்கு வந்துதான். கண்ணை மூடிண்டார். ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னாராம். யாத்வாரா திரௌபதி திரானே யாத்வாரா கஜரக்ஷனே மையார்த்தே கருணாமூர்த்தே சத்வரா ககாகரே. குருவாயூரப்பா, நீ திரௌபதியை காப்பாத்துறதுக்கு ஒரு வேகத்துல புடவையை அம்சையாமே, யானையை காப்பாத்துறதுக்கு ஒரு வேகத்துல ஓடி வந்தையாமே, இப்ப திருடர்கள் கிட்டே இருந்து காப்பாத்துறதுக்கு எந்த வேகத்துல வரப்போறேன்னு இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அற்புதம். குருவாயூரப்பனே ஒரு குதிரை வீரனாக மாறி அந்த இடத்துல குதிச்சு பூந்தானத்தை காப்பாத்தி இந்த ஸ்லோகத்தை யார் எந்த கஷ்டம் வரச்சே சொன்னாலும் அவர்களுக்கு நாங்க நிப்பேன்னு குருவாயூர்ல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரா. அப்படிப்பட்ட அந்த காருண்ய வேகத்தோட குருவாயூரப்பா அது எந்த இடத்துல வந்து இறங்கின. அதை பார்த்த உடனேயே அந்த கஜேந்திர ஆழ்வான் ஆனவள் நேர அந்த தாமரை புஷ்பத்தை வீசி எறிஞ்சான். 4 கை உனக்கு, ஒரு கையில கருடன் இருக்கான், இன்னொரு கையால சக்கராயுதத்தை முதல மேல விடுறதுக்காக சக்கரத்தை பிரயோக சக்கரமா நீ தயார் பண்ணிட்டு இருக்க. அதே சந்தர்ப்பத்துல 3வது கை என்ன பண்ணித்து, இந்த தாமரை புஷ்பத்தை இவன் வீசி எறிஞ்சானோ அவ்வளவு லாவகமாக அந்த புஷ்பத்தை பிடிச்சிட்டுதான். வேடிக்கையா கூட சொல்றது உண்டு. யாராவது ஒரு விஐபிக்கள் விவிஐபி எல்லாம் வந்தா ஒரு பொக்கே கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கமே, அதை ஆரம்பிச்சு வச்சதே கஜேந்திரன் தானா. மகாவிஷ்ணுவனிடத்துல ஒரு பூவை அப்படி எடுத்து கொடுக்க அதையும் அப்படி லாவகமாக வாங்கிட்டு சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவே காத்து காருண்ய வேகத்தோட வந்து நின்றுட்டார். வைஷ்ணவ பரம்பரையில பட்டர்னு ஒருத்தர் உண்டு. அவர் கஜேந்திர மோட்சத்துல சொன்னார், கஜேந்திர மோட்சத்துல நான் யானையை நமஸ்காரம் பண்ணல, மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணல, வைகுண்டத்தை தியானம் பண்ணல, நான் வணங்குறது யாரு தெரியுமா, பகவத ஸ்வராயை நமகா. எந்த வேகத்துல மகாவிஷ்ணு அந்த கருடனை கையில பிடிச்சுண்டு யானையை காப்பாத்த வந்து நின்றானோ அந்த வேகத்தை நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னாராம். அந்த வேகத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன், பிரமிக்க கூடிய ஒரு வேகமா இருக்கேன்னு. சர்வாத்மா ஸ்வம்பூரி காருண்ய வேகாத் தார்க்ஷ்யாரூடக பிரேக்ஷிதோ புரஸ்தாத். அப்படி வந்து அங்க நின்று தான் ஆயத்தமாயிட்டார் சக்கரத்தை விடுறதுக்கும் யானைக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கும்னு 26வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, நிர்குண பிரம்மம் தன்னை நினைத்து தால் யானை வேண்ட அற்புத மூர்த்தியான் அயனுமே சிவனுமாங்கே சொற்றவர் நாங்கள் அல்ல என்றவர் இருந்த காலை பொற்புடன் கருடன் மீதில் பொலிவான காட்சி தந்தேர் அப்படின்னு 8வது ஸ்லோகத்தை முடிச்ச நாராயண பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக முதலை அழிச்சு கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வைபவத்தை 9வது ஸ்லோகத்திலையும் பலஸ்ருதிய 10வது ஸ்லோகத்தோட தசகத்தை முடிக்க போறார். அந்த வைபவங்களை எல்லாம் நாம் வாழைப்பந்தலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி கஜேந்திர வரதர் கஜேந்திர மோட்ச காட்சியோடு நாம் அந்த திவ்ய தரிசனத்தை அடுத்த பகுதியிலே அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா